அவங்க அப்பா தான்டா அவசரர்கிட்ட பேசி இந்த மாதிரி பண்ணி விட்டாரு. நீ சொன்னா அவ கஷ்டப்படுவான்னு தான் சொல்லல. இப்ப அந்த ஆளுக்கு என்னதான் பிரச்சனையா? எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு? எனக்கு வர கோவத்துக்கு சரி விடு, ஃபர்ஸ்ட் போய் அவளை சமாதானப்படுத்து. அவளை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்டா. அவளுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேத்து நைட் அவ என்ன சொன்னா தெரியுமா? ஏய், ஆ? நீனும் தூங்கல? இல்லடா, நாளையில இருந்து அந்த வீட்டுக்கு நம்ம போறோம்ல, அதை நினைச்சு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இன்னும் ஒரு நாள் கூட அங்க போய் தங்கல. அதுக்குள்ள உனக்கு அந்த வீடு அவ்வளவு பிடிச்சிருச்சா? எப்படி சொல்றது? நாம எப்படியெல்லாம் வாழணும்னு ஒரு வீட்டை வச்சு யோசிச்சு வச்சிருந்தோம்ல, ம். அது எல்லாமே அந்த வீட்ல இருக்குடா. இப்ப கூட நம்ம 2 பேரும் அந்த வீட்டுக்கு தான் போறோம்னு என்னால நம்பவே முடியல. முதல்ல அந்த வீட்டோட பெயிண்ட மாத்திரலாம். அந்த வீட்ல அது ஒண்ணு மட்டும் தான் குறை. அப்புறம் ஜெனி கிட்ட நம்ம கல்யாண போட்டோ இருக்குல்ல, அத வாங்கி ஃப்ரேம் போட்டு ஹாலு, பெட்ரூம், கிச்சன் எல்லா இடத்துலயும் மாட்டிடலாம். சரியா? ம். ஆ, ஆ, எல்லாமே பண்ணிரலாம். ம். அதுக்கப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே? ஆ, வெளுத்து போடுவா வெளுத்து. ஆ, என்னடி? அந்த வீட்டுக்கு போன உடனே பொறுப்பா வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்து நல்லா சம்பாதிச்சு ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு நம்மளெல்லாம் வீட்டை விட்டு துரத்துனாங்கல்ல, அவங்க முன்னாடி செம்மையா வாழ்ந்து காட்டணும். ஆ, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம்.